கம்முன்னு இருக்கிற இடத்துல கம்முன்னு இருக்கணும், கும்முன்னு இருக்கிற இடத்துல கும்முன்னு இருக்கணும், உம்முன்னு இருக்கிற இடத்துல உம்முன்னு இருக்கணும். இப்படின்னு சொன்ன இந்த டயலாக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்கணும், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருக்கணும். இது யார் சொல்றது? திரு விஜய் அவர்கள். பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த டயலாக் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயிட்டு வருதுங்க. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களை கண்டித்து இந்த ஒரு டயலாக சொல்லியிருந்தாரு. சமீபமா நடந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் நடிகர் விஜய் தான் என் வாயில வருது, ஏன்னா அவர் இன்னும் தலைவர் விஜயா மாறினாரா இல்லையான்னு தெரியல. அவர் வந்து இப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா வாயா திறக்கல. அவர் வாயை திறக்கவில்லை என்றதுனால அவர் நடுநிலையா இருக்காருன்றது அர்த்தம் கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும். திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதுல சில அரசியல் கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா கம்முன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த பக்கமே வாயை திறக்காம வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடுநிலை அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது நடுநிலையா கிடையாதுங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அதை வாயை திறந்து ஏதாவது ஒரு சார்பு எடுத்து ஆகணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆமாங்க இது இந்துக்கள் செய்யறது தப்புங்க, இல்லங்க இது இஸ்லாமியர்கள் செய்யறது தப்புங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்காம சைலண்டா வந்து நழுவி போயிடுறாரு. ஆனா அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால கம்முன்னு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிறுபான்மையினர் வாக்கு வரும், அப்ப இந்துக்களுக்கு சப்போர்ட்டா பேச சிறுபான்மையினர் வாக்கு நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டு வாயா திறக்காம உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொன்ன விஜய் இந்த பிரச்சனைக்கு வாயா திறக்காம கம்முன்னு இருந்தார். அதுதான் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வச்சு செஞ்சிருக்காரு. தாவேக்கால வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள் இல்லையா, தாவேக்கால முருக பக்தர்கள் இல்லையா, தாவேக்கால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மனசு புண்படாதா, அவங்களுக்கு நம்ம தலைவர் ஏதாவது குரல் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருப்பாங்களே. ஆனா அவங்க தலைவர் கம்முன்னு இருந்ததுனால அவங்களும் கம்முன்னு இருக்கிறாங்க. என்ன பண்றது? சப்போர்ட் பண்ணி தீப தூண்ல தீபம் ஏத்தணும்னு விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணி சொல்றதுனால இஸ்லாமியர்கள் யாரும் கோச்சிக்கு போறது கிடையாது. ஏன்னா இது யாருக்குமே பாதிப்பு கிடையாது. இந்த பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதுல வந்து ஆட்சேபனை இருக்கு, ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே போராடல. இது வந்து தாவேக்க மட்டும் கிடையாதுங்க, இன்னும் சில கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு வாயை திறக்கிறது கிடையாது. சோ பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிராக நம்ம பேசணும் அப்படின்னா சிறுபான்மை ஓட்டு கிடைக்காதுன்றதுக்காக பயந்து போய் செய்யறதுதான். ரொம்ப நாளைக்கு இந்த பெரும்பான்மை சிறுபான்மை வேஷம்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது, ஒரு நாள் கலைஞ்சிரும். விஜய் அவர்கள் அனைவருக்கான ஒரு தலைவர், விஜய் அவர்கள் அனைத்து மதத்துக்கான ஒரு தலைவராக தான் வந்து அவர் முன்னிலைப்படுத்தி வந்தாரு. ஆனா அவர் எடுக்கிற அந்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்பா தான் இருக்குது. அது நியூட்ரல்னு சொல்லவே முடியாது. ஒரு சில விஷயங்களை நீங்க நியூட்ரலா இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு சைடு நீங்க எடுத்துதான் ஆகணும். அது நியாயத்து பக்கமா எடுக்கணும். இதுல திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர். அப்பனா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற நடிகர் விஜய் அவர் என்ன பண்ணிக்கணும், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஜட்மெண்ட்டே வந்துருச்சுங்க, ஜட்மெண்ட்டை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். யாருக்கும் பாதிப்பு இல்லாம பிரச்சனையை சுமூகமா முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா எல்லாருமே வரவேற்றிருப்பாங்க. முருக பக்தர்கள் இந்துக்கள்லாம் வந்துட்டு விஜய் ஏதாவது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆவலை எதிர்பார்த்த இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்முன்னு இருங்க, நான் கம்முன்னு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு கம்முன்னு போயிட்டாரு. உங்கள் விஜய் உயிரென வரனா ப்ரோ, இந்த பாட்டு மட்டும் பிடிச்சிருக்கு ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ.